அன்பு தமிழ் மக்களுக்கு வணக்கம். ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து தள்ளி விட்டுறாதீங்க. எனக்காண்டி ஒரு நிமிஷம் வந்துட்டு வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். எனது பெயர் முருகன். அதாவது தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மயிலை ஒன்றியம் பாலூத்து. நான் பாலூத்து கிராமத்தில் குடியிருந்து வருகிறேன் சார். எனது பெயர் முருகன். அதாவது எனது அப்பா பெயர் பால்சாமி, எங்கள் தாத்தா பெயர் அண்ணாமலை, எங்கள் பெரியப்பா பெயர் வெள்ளத்துறை. நாங்கள் பாரம்பரியமாக அதாவது பாலூத்து சர்வேயை 495 கடந்த 100 வருடங்களாக விவசாயம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த விவசாயம் செய்து கொண்டு வரும்பொழுது எங்களது பக்கத்து நிலத்துக்காரரான அதாவது தேவராஜ் நகரை சேர்ந்த வெள்ளையத்தவர் மகன் பவுன்சாமி அவரது மகன் சேகரன் என்பவர் திமுக துணை சேர்மன் சேர்மனாக பணிபுரிந்து இந்த ஒன்றியத்தில் இருந்தார். அவர் எனது நிலமாக அதாவது 495 சர்வே என்னும் அவருடைய சர்வையை 496/1 அவர் விலைக்கு வாங்கியது 15 வருடத்திற்கு முன்பு. ஆனால் எங்களுடைய நிலம் 495/1 வந்து 100 வருடமாக பாரம்பரியமாக நாங்கள் அடித்து வந்தோம். அப்படி அடித்து வந்து இருக்கும் பட்சத்தில் எங்களது அதாவது 495 சர்வே எண்ணுக்கும் 496 சர்வே எண்ணுக்கும் இடையே ஒரு ஓடை உள்ளது. அந்த ஓடை சுமார் ரைசிமலத்தவர் மூக்கியாத்தவர் ஓடையில் இருந்து சேர்மலையாண்டு கோவில் போகும் வரை அந்த ஓடை கிட்டத்தட்ட ஒரு 80 வருடமாக அந்த ஓடை உள்ளது. இது பாலூத்து மக்கள் அனைவருக்குமே வந்துட்டு இந்த ஓடை இருக்கிறது தெரியும். ஆனால் இப்பொழுது வைஸ் சேர்மன் அதாவது துணை சேர்மன் திமுகவில் இருக்கும் திரு விபி சேகரன் அவர்கள் அந்த பாதையில் கல் மண் மட்டை எல்லாம் போட்டு எங்களை வந்து அந்த பாதையில் நடக்க விடாமல் ஆக்கிரமிப்பு செய்கின்றார். நாங்கள் இதை பற்றி வந்துட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். எங்களுடைய புகாரை காவல்துறையினர் ஏற்கவில்லை. நாங்கள் புகார் கொடுக்கும்போது உங்கள் மனுவை காணாமல் போய்விட்டது அப்படி என்று காவல்துறையினர் சொல்லிவிட்டார்கள். காரணம் என்னென்றால் சேகரன் என்பவர் திமுக ஒன்றிய சேர்மன் துணை சேர்மன். அவர் வந்து ஆட்சி அதிகார பலமும் மற்றும் பணபலமும் மற்றும் செல்வாக்கும் நிறைந்தவர் அப்படின்று அவர் சொல்றாருங்க சார். சரி ஓகே. எங்களுக்கு இதுக்கு சாட்சி வந்துட்டு நீங்க பாலூத்துல வந்துட்டு மூக்கரிச்சி அண்ணாமலை வெள்ளத்துறை தோட்டம் ஓடை எதுன்னு சின்ன பிள்ளைய கேட்டால் கூட தெரியும் சார். 100 வருஷம் நாங்கள் பாரம்பரியமாக அனுபவிச்சுருக்கோம். இன்னொன்று குறிப்பு, பாலூத்துக்குள்ளே முதல் தோட்டம் அமைந்தது எங்களுடைய அண்ணாமலை தோட்டம் தான் சார். எங்களுடைய சர்வீஸ் நம்பர் சொல்கிறேன் சார். 1979 வந்துட்டு நாங்கள் வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கோம் சார். ஆனால் இப்போ பக்கத்து தோட்டத்துக்காரர் நிலம் வாங்கியிருக்காருல, அவர் வாங்கி 15 வருஷம் ஆகுது. 2023 வரைக்கும் அதாவது 2023 வரைக்கும் எங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு சண்டையுமே வந்ததில்லை, எந்த ஒரு பொலியுமே இல்லை. நாங்களும் போய் அவரை வெளியே தொட்டதில்லை, அவர் வந்து எங்க பொலியும் தொட்டதில்லை. ஏன்னா 2 பேருக்குமே இடையில வந்துட்டு ஒரு ஓடை உள்ளது, பெரிய ஓடை இருக்கு. அதாவது தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஓடை வந்து சேர்மலையாண்டு கோயில இருந்து அந்த ஓடை தண்ணி வரும். ஆனாலும் இறங்க முடியாத அளவுக்கு அந்த ஓடை வரும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஊர் பொதுமக்கள்லாம் வந்துட்டு எங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வரும்போது அந்த வழியா தான் வருவாங்க. அது வந்து 495 சர்வே எண்ணுக்கு பொதுப்பாதை. நாங்க தேங்காய் வெட்டும் போதும் அவங்க தேங்காய் வெட்டும் போதும் அது வெளியே வந்து டிராக்டர் அது வழியாத்தே வரும். அதுக்கு முக்கிய சாட்சி ஒன்று இருக்கு சார். ஆண்டவர் தேங்காய் குடன்ல நாங்க வந்து தேங்காய் ஓட்டுவோம். அவர் டிராக்டர் அந்த ஓட வெளியே வரும். இந்த ஆண்டவர் தேங்காய் குடன்றது எந்த ஊர்ல இருக்கு? ஆண்டவர் தேங்காய் குடன் இருக்கு வந்து சார். நம்ம கடமலை கொண்டு போற வழியில அந்த செல்வம் கட்டுறதுக்கிட்ட இருக்கு சார். அந்த பாலத்துக்கு கீழே இருக்கு சார். அவரு தான் வந்து அந்த ஓட வெளியே தேங்காய் எடுத்துட்டு வருவார் சார். அப்ப அவங்க அதாவது சேகரன் வண்டியதான் சேகரன் டிராக்டர் அந்த ஓட வெளியே வந்ததே சார். அதாவது முன்னாள் டிரைவர் சேகரனோட முன்னாள் டிரைவர் வந்து முருகன். அவர் பேரு வந்து முருகன். அந்த முருகன் தான் சார் அந்த ஓட வெளியே வந்துட்டு எங்க தோட்டத்துல வந்து காய் ஏற்றிருக்காரு. ஆனா இது வரைக்குமே வந்துட்டு பிரச்சனையும் இல்லை. இப்ப 2023 அவர் என்னைக்கு துணை சேர்மன் ஆகுனாரோ அதுக்கப்புறம் வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி நான் உங்களை எடுக்காம விடுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க முன்னோர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க சார். யாருமே கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லை. நான் வந்து ஒரு ஹேண்டிகேப் உடல் ஊனமுற்றவர் சார். இப்ப பொம்பளை பிள்ளைய வந்து தனியா இருக்காங்க. 2 பிள்ளைகிட்டமே வந்துட்டு நான் ஒரு நிலத்தை எடுக்காம விட மாட்டேன், என்னால அங்க வரைக்கும் இருக்கு. இப்ப வந்து சொல்றாரு அவர் விலைக்கு வாங்கும் போது சிட்டா பட்டாப்படி முன்னாடி அவர் அளந்து வாங்கியிருக்கணும்ல. கண்டிப்பா அப்படி வாங்காம இப்ப வந்து இருக்குன்னு கல்லு மண்ணு மட்டை எல்லாமே வந்துட்டு அந்த பாதையில அதுக்கு ஆதாரம் வந்துட்டு சார். இப்ப செல்லுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு எடுத்து வச்சிருக்கோம் சார். ஆதாரம் வந்துட்டு இதுல இருக்கு சார்.
மற்றபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்காரா எப்படி காசு? சார் எனக்கு அதில் வந்துட்டு சந்தேகம் இருக்குது சார். அவர் வந்து காவல் நிலையத்துக்கு பணம் கொடுத்துருப்பாங்கன்ட்டு எனக்கு சந்தேகம் இருக்குது சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு தோட்டத்துக்கு வரும்போது எங்களுக்கு சார்பாக பேசவே மாட்டேங்கிறாங்க சார். சரி சரி. அதனால் வந்துட்டு இதை வந்து நாங்கள் பொதுமக்கள் வாயிலாக ஒரு சேனல் ஊடகத்தின் வாயிலாக எங்களுடைய நீதி எனக்கு கிடைக்கணும்னு நான் பொதுமக்கள்கிட்ட இந்த கருத்தை சொல்கிறேன் சார். இந்த பார்க்கிற அதிகாரிகளும் இந்த பார்க்கிற பொதுமக்களும் எங்களுக்கு வந்து நீதி சொல்லுங்க சார். நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து அந்த பாதையில் நடந்திருக்கோம். நீங்கள் முன்னாடியே அவர் சொல்லியிருந்தா நாங்கள் வந்து வேற ஒரு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இருக்கும்போதே சொல்லியிருந்தா அந்த பாதையை வந்துட்டு இல்லாமல் இருந்திருக்கோம். ஆனால் வந்து முன்னாடியெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த போகாதண்டா நாங்கள் எப்படி சார் போகிறது? அதனால் அதுக்கு உண்டான சாட்சி வந்து இருக்குது சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தாங்க வந்துட்டு இந்த ஓடையில் நடந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க சார். அந்த பத்திரம் வந்துட்டு எங்ககிட்ட இருக்குது சார். அந்த பத்திரம் இருக்குது. இந்த ஓடையில் நீங்கள் நடந்து கொள்ளலாம், ஏதாவது இந்த ஓடையில் தண்ணியோ அல்லது வந்துட்டு இந்த ஓடையில் நடக்க முடியவில்லை என்றால் தெற்கு புறமாக வெட்டி ஓடையை சரி பண்ணி கொள்ளலாம் என்று அதில் எழுதியிருக்கு சார். அந்த பழைய பத்திரம் எங்ககிட்ட இருக்குது சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடையில் மண் கல் அள்ளி போட்டு அந்த ஓடையை மறைச்சிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு ஆதாரம் இந்த செல்லில் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். காட்டுங்க சார். பாருங்கள் சார். இப்போ வந்துட்டு சார் பாருங்கள், பொதுமக்களும் நீங்களும் பாருங்கள். இந்த ஓடை வந்துட்டு பிரச்சனை பண்ணாததுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு சார். இந்த ஓடை அங்கே முன்னாடி போகிற பெரிய ஓடை அதில் இருந்ததே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த வழியாகத்தான் வந்து நாங்கள் வருவோம் சார். பாருங்கள், இப்படித்தான் இருந்தது ஓடை. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் 100 வருஷமாக இப்படித்தான் இருந்தது சார். பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க. இப்படி இருந்த ஓடையை இவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்கண்டா, பாருங்கள் சார், அப்படி இருந்துச்சு சார் ஓடை. இப்போ வந்துட்டு உயர் திரு துணை சேர்மன் அவர்கள் வந்துட்டு அவர் பேர் விபி சேகரன் சார். அதாவது துணை சேர்மன். அவர் ஃபோட்டோ இருக்குது சார். இந்த பாருங்கள் சார், மட்டை இந்த மாதிரி கல் இதெல்லாம் அந்த நடப்பாதையில் போட்டு வச்சுருக்காரு சார். இதெல்லாம் வந்து இப்படி போட்டிருக்காரு சார். நாங்கள் எங்கே சார் நடக்கிறது, எப்படி சார் நடக்கிறது? இது வந்துட்டு இப்போ நேற்று போட்டிருக்காரு சார். நாங்கள் ஒரு ஹேண்டிகேப்பர் எப்படி சார் நடந்து போக முடியும்? இதே சார் நான் இதே சார் நான். இப்போ அவர் வந்து அவருடைய ஃபோட்டோ இதில் இருக்குது சார். இப்போ பாருங்கள் சார், இது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதாவது சர்வேர்கிட்ட வரும்போது வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் சார். மனு கொடுத்தான ரெக்கார்டு சார். இது வந்து நாங்கள் வந்து தாசில்தார்கிட்ட வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரெக்கார்டும் கொடுத்தோம் சார். இந்த பார்த்துக்குங்க சார். இது தாசில்தார்கிட்ட நாங்கள் வந்து இதெல்லாம் ஃபைல் பண்ணி நாங்கள் கொடுத்தோம் சார். இவர் டிஎம்கே சேர்மன்னா சார். இவர் தான் வந்துட்டு முன்னாள் டிஎம்கே துணை சேர்மன் சார் விபி சேகரன் அவர்கள். இவர் நிற்கிற நிலம் தான் சார் அவருடைய நிலம். இவர் பக்கத்து நிலம் வந்து என்னுடைய நிலம் சார். அதாவது 495 சர்வே எண்ணு சார். இவர் வந்துட்டு தான் வந்துட்டு திமுகவில் எனக்கு ஆட்சி பலம் பணபலம் அதிகமாக இருக்குது, உங்களை வந்துட்டு நான் ஒரு நிலத்தை எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு இவர்களை